ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தி 8 ஷோவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோட ஸ்டார்டிங்ல நம்பர் 5 அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கறத காமிக்கிறாங்க. அப்ப யாரோ வெளியில இருந்து நம்பர் 5 சீக்கிரம் உங்க ரூமை விட்டு வெளில வாங்க, இந்த ஷோவே முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கத்துறாங்க. நம்பர் 5 ரூமை விட்டு வெளில வந்து பாக்குறாங்க. ஹாப்பி எண்டிங்லாம் போட்டிருக்கு. எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதுலயே நம்பர் 1 சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இருந்திருக்காது, ஆனா இப்ப தண்ணி அதுல ஃபில் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல தான் நம்பர் 8 ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்படியே நம்பர் 5 பார்த்து இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறா. ஒரு வழியா இந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னு நம்பர் 5க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து நம்பர் 5க்கு தான் தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களால தான் இந்த ஷோ முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி நம்பர் 5 தான் பாராட்டுறாங்க. அப்படியே நம்பர் 6ம் நம்பர் 5 கிட்ட வந்து என்ன நம்ம வின் பண்ண அமௌண்ட்லாம் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் நம்பர் 5 ஒரு நிமிஷம் இருங்க, நம்பர் 2 எங்க, அவளை மட்டும் ஆளே காணும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எல்லாருமே இருக்காங்க நம்பர் 2வை தவிர. அதுக்கு உடனே நம்பர் 8 தோ அங்க இருக்கா பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்பர் 2 அந்தரத்துல பறந்துட்டு இருக்கா. அவ மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமா வேற இருக்கு. இதுல நம்பர் 5 பார்த்து பொடிய அறிவு கட்டவலையா அப்படின்னு வேற சொல்றா. என்னது, நான் அறிவு கட்டவலைவா அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மூஞ்சிலே ரத்தம் தெரிக்குது. இப்பதான் நம்பர் 5 அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதே தெளிவா பாக்குறாங்க. இவங்க சரியான ஹாலோசினேஷனுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல விஷயமா நடந்திருக்கும்ல, அது எல்லாமே ஹாலோசினேஷன் தான். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் 6 7 போட்டு குமாங்குத்து குத்திட்டு இருக்காரு. நம்பர் 8 1 போட்டு டீசர் கனாலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்பர் 4 3 மேல ஏறி உட்காந்து அவரை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்பர் 5 மட்டும் நின்னுக்கிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே தி 8 ஷோ அப்படின்னு போட்டு 7th எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல நம்பர் 5 இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட நம்பரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மத்தவங்கள மாதிரியே அவங்களுக்கு கொடுத்திருக்க யூனிஃபார்மை மாத்திக்கிறாங்க. இப்போ அப்படியே லாஸ்ட் எபிசோட்க்கு அப்புறமா என்னாச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. நம்பர் 6 சொன்னதை கேட்டு நம்பர் 5ம் 6ஓட கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. நம்பர் 4 6 இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 1 2 3 7 இவங்க 4 பேருமே போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா நம்பர் 8 இவ்வளவு நாளா கட்டி தானே போட்டிருந்தாங்க, இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல பாட்டை போட்டுட்டு நல்லா ஆடிட்டு இருக்கா. நம்பர் 5யும் தனியா கட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்கள எதுவும் பண்ணல, ஏன்னா அவங்களால தானே இவங்க எல்லாருமே ஃப்ரீயா இருக்காங்க. அதனாலதான். இதுக்கு முன்னாடி நம்பர் 6 டீசர் கன் மாதிரி தான் ஆர்டர் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ உண்மையிலேயே ஒரு கன் ஆர்டர் பண்றாரு. இப்போ 4 6 8 இவங்க 3 பேரும் சேர்ந்து 1 2 3 7 இவங்க 4 பேருமே ஒன்னா கட்டி போட்டிருக்காங்க. சரி, இப்பவாது சொல்லுங்க, என்னோட கால்ல இருக்கிற 2 நகத்தை மட்டும் விட்டுட்டு மத்த 8 நகத்தையும் யாரோ புடுங்கி எடுத்திருக்கீங்க, அது யாருன்னு ஒழுங்கு மரியாதையா இப்பவே சொல்லிடுங்க அப்படின்னு நம்பர் 6 கேக்குறான். ஆனா அதுக்கு யாருமே பதில் சொல்லல. உடனே அவன் ஒவ்வொருத்தட்டியா போய் கேக்குறான். அப்ப யாருமே பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா நம்பர் 2 கிட்ட போனோடனே கண்டிப்பா அது நீயா தான் இருக்கும், ஏற்கனவே உனக்கு என் மேல சம கடுப்புல தானே இருக்க, அப்ப இதெல்லாம் நீ தான் பண்ணிருப்ப அப்படின்னு நம்பர் 2வை பார்த்து சொல்றான். இப்போ அவன் ஆர்டர் பண்ண கன்ல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணிக்கிறான். உங்கள யார் கல்பிரேட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் வச்சிருக்கேன். இந்த கன்ல நான் ஒரே ஒரு புல்லட் தான் லோட் பண்ணிருக்கேன். உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு தடவை சுடுவேன், அதுல அந்த புல்லட் யார் மேல படுதோ அவங்க தான் அந்த கல்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 கிட்ட போயிட்டு யார் அந்த கல்பிரிட்னு ஒழுங்கு மரியாதை சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு நம்பர் 2 எனக்கு உண்மையாவே யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இவன் வேற கன்னை வச்சிருக்கதை பார்த்துட்டு சுற்றுவானோன்னு சம பயத்துல இருக்காங்க நம்பர் 2. கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை கொல்லலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுடுறதுனா உங்களோட காலில் தான் சுட போறேன்னு நம்பர் 2வை பார்த்து சுட்டுறான். ஆனா அந்த புல்லட் நம்பர் 2 மேல படல. நம்பர் 2 மேல புல்லட் படலதான், ஆனாலும் நம்பர் 6க்கு 2 மேல சம காண்டு இருந்திருக்கும் ஆரம்பத்துல இருந்தே. அதனால ஒரு கட்டையை எடுத்து நம்பர் 2வை போட்டு சம்மாடி அடிக்கிறான். இப்போ அப்படியே நம்பர் 7 கிட்ட போயிட்டு அவரையும் இதே மாதிரி ஷூட் பண்றான். ஆனா இந்த வாட்டி கரெக்டா நம்பர் 7ஓட தொடையிலேயே அந்த புல்லட் இறங்கிடுது. நம்பர் 7ம் வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. நம்பர் 5க்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல, அவங்க கதறாங்க அங்க கட்டி போட்டு வச்சிருக்கும் போதே. ஆனா நம்பர் 8 மட்டும் இதெல்லாம் ஜாலியா பாத்துட்டு இருக்கா. நம்பர் 4 தான் அவளோட கோட்டை வச்சு நம்பர் 7ஓட கால்ல கட்டு போட்டுட்டு இருக்கா. இப்ப திரும்பியும் அந்த கன்ல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி நம்பர் 1 கிட்ட போறாரு. உனக்கு ஏற்கனவே ஒரு கால் தான், இருக்கிற இன்னொரு காலையும் நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு நம்பர் 1ஓட கால்ல கன்னை வச்சு சுடுறதுக்காக ரெடி ஆயிட்டான். ஆனா நம்பர் 3 இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாத, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்பர் 6 சொன்ன உடனே இங்கதான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, நம்ம அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். சோஜு செய்யறதுக்கான ரெசிபி புக்கை நாங்க வாங்கணும், அதே மாதிரி கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜும் வாங்க முடியும் அப்படின்னு நம்பர் 3 சொல்றாரு. இது நம்பர் 6க்கும் 8க்கும் நல்ல ஐடியாவா தோணுது. அதனால நம்பர் 8 சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக அவர் ரூமுக்கு போறா. அப்ப நம்பர் 6ம் கூடவே போறாரு. இவங்க ரெண்டு பேரும் போறதை பார்த்துட்டு நம்பர் 4ம் பின்னாடியே போறா. அதுக்கு உடனே நம்பர் 6 நீ எதுக்கு கூட வர, நீ இங்க இருந்து இவங்க எல்லாரையும் பாத்துக்கோ அப்படின்னு அவளை மட்டும் விட்டுட்டு போறாரு. இப்போ நம்பர் 8 6 8ஓட ரூமுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறாங்க. அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கறதையும் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இப்போ நம்பர் 6 8 சிசிடிவி ஃபுட்டேஜ்க்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டி போட்டுருக்கவங்கள தான் காமிக்கிறாங்க. அங்க நம்பர் 2 யாருன்னு ஒழுங்கா இப்போவாது சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் தெரியதானே போகுது அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே இவங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ரொஜெக்டர் மூலியமா இவங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அதுல யாரோ ஒருத்தவங்க வந்து நம்பர் 6ஓட கால்ல இருக்கிற நகத்தை புடுங்கிறதுக்கு முன்னாடி மயக்க மருந்து வைக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்பர் 7 நம்பர் 1
கிட்ட அது நீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. நம்பர் 7 சந்தேகப்பட்ட மாதிரியே நம்பர் 1 தான் நம்பர் 6ஓட கால்ல இருக்கிற நகத்தை புடுங்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு மயக்க மருந்து வச்சிருக்காரு. அது அப்படியே ப்ரொஜெக்டர் மூலியமா நம்பர் 6ம் 8ம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, அவன் மேல இருந்த கோவத்தினால தான் நான் அவனோட கால்ல இருக்கிற நகத்தெல்லாம் புடுங்கிட்டேன் அப்படின்னு நம்பர் 1 சொல்றாரு. உடனே நம்பர் 2 இதெல்லாம் நீங்க பணத்துக்காக தானே பண்ணீங்க அப்படின்னு நம்பர் 1 பார்த்து கேக்குறாங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? நம்மளை வச்சு தானே அவங்க மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ நான் அந்த மாதிரி நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நம்பர் 1 இதை மட்டும் பண்ணல, நம்பர் 6ஓட மூஞ்சிலே சுச்சு வேற போயிடுறாரு. இதை பார்த்த உடனே நம்பர் 6க்கு கோலகாண்ட் ஆயிடுது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் அந்த ஷோவை இப்படியே முடிக்கணும்னு நினைக்கல, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்பர் 1 சொல்றாரு. உடனே நம்பர் 4 அதுக்குன்னு நீ ஒரு பொண்ணோட பல்லையே புடுங்குவியா அப்படின்னு நம்பர் 1 போட்டு திட்டிட்டு இருக்கா. இப்ப நம்பர் 1 பண்ண எல்லாத்தையும் பார்த்த உடனேயே நம்பர் 6க்கு செம கடுப்பாயிடுது. அதனால அவனை கொன்னு இந்த ஷோவையே முடிச்சிடுறேன் அப்படின்னு கொலை வெறியில போயிட்டு இருக்காரு. நம்பர் 6 கையில கன் எடுத்துட்டு வரதை பார்த்த உடனே நம்பர் 1 பயங்கரமா பயப்படுறாரு. அப்போ உடனே நம்பர் 8 வந்து டீசர் கன்னை யூஸ் பண்ணி நம்பர் 6ஐயே மட்டையாக்கிறா. அப்படியே நம்பர் 6 கிட்ட இருக்கிற கன் எடுத்துக்கிட்டு 5 கிட்ட தான் நேரா போறா. நம்பர் 5ஓட வாயில இருக்கிற டேப்பை பிரிச்ச உடனே அவன் என்னை ஏமாத்தி அவனை அவுத்து விட வச்சுட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. நம்பர் 5 நான் அவனுக்கு பண்ணதை பாத்தீங்கல்ல, அதனால அவனுக்கு முதுகே உடஞ்சிருச்சு தெரியுமா, இதை தவிர அவனுக்கு வேற என்ன தண்டனை வேணும்? இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்க யாரையும் கொல்ல மாட்டீங்கன்னு, அப்பதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு நம்பர் 5 கிட்ட கேட்கறா. அதுக்கு நம்பர் 5 ஒத்துக்கிறாங்க. இப்போ இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேற கொடுத்துருக்காங்க. நம்பர் 4ம் 5ஐயும் தவிர மத்த எல்லாரையுமே அவங்கவுங்க ரூம்ல கட்டி போட்டு வச்சுட்டா. அவங்க எல்லாரையும் இவ ரூம்ல இருந்தே கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரோட ரூம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் இவ வாங்கி அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இது வரைக்கும் இந்த ஷோல ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறமா புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்பர் 8 நினைக்கிறா. அதுக்கேத்த மாதிரி எல்லாரையுமே சேர்ல கட்டி வச்சு இவங்களை தூங்க விடாம டார்ச்சர் பண்ண போறா. அதுக்கான வேலை எல்லாத்தையுமே நம்பர் 4, 5 இவங்க 2 பேரும் சேர்ந்தா பண்றாங்க. அவங்க பண்ற இந்த விஷயத்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவங்க கண்ணை வந்து மூடவே முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்க கழுத்தை சுத்தி தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க. அவங்க லைட்டா கீழே குனிஞ்சா கூட அவங்களுக்கு தண்ணியில மூழ்கிற மாதிரியே இருக்கும். அதனால அவங்களால கண்டிப்பா தூங்கவே முடியாது. இந்த டார்ச்சர் தான் இப்ப எல்லாருக்குமே கொடுக்க போறா. எல்லாருமே பயங்கர டார்ச்சர் அனுபவிச்சுட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆனா நம்பர் 8 இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையெல்லாம் நம்பர் 4 பாத்துக்கிறா. இவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறது, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சரி பண்றது, இதெல்லாம் நம்பர் 5 பாத்துக்கிறாங்க. அப்படி நம்பர் 3 அவரோட ரூம்ல இருக்கும்போது நம்பர் 7 உள்ள வராரு. எப்படி நீங்க மட்டும் வெளியில இருக்கீங்க, உங்களெல்லாம் இந்த மாதிரி கட்டி போடலையா அப்படின்னு நம்பர் 3 7 பார்த்து கேட்கறாரு. அதுக்கு உடனே நம்பர் 7 நாங்க எல்லாருமே உன்ன மாதிரி தான் இருப்போம் நினைச்சியா, நீ மட்டும் தான் இந்த மாதிரி கட்டி போட்ட நிலைமையில இருக்க, நாங்களாம் அப்படி இல்ல, நாங்களாம் வெளியில ஃப்ரீயா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 3க்கு ஒண்ணுமே புரியல. நம்பர் 7 8 சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இதுல நம்பர் 1 வேற அந்த டெலிவரி பாக்ஸ்ல இருந்து வந்து அவர் தனியா லூசு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 3 தவிர எல்லாருமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒண்ணுமே புரியாம நம்பர் 3 பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்பர் 3க்கு சும்மா இருந்தாலே ஹாலோசினேஷன்லாம் வரும். இதுல இவரை தூங்க விடாம டார்ச்சர் பண்றனால இந்த மாதிரிலாம் அவருக்கு ஹாலோசினேஷன் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறத ப்ரொஜெக்டர் மூலமா பார்த்து நம்பர் 8ம் அழுவுறா. அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவுத்து விடுற மாதிரியே பேசுறா. அதுக்கு உடனே நம்பர் 4ம் ஆமா ஆமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம பேசாம அவங்கள அவுத்து விட்டுறலாமா அப்படின்னு கேட்கறா. இல்ல நான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு பெயிண்டிங் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் போர்டு வாங்கி அதுல பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் பார்த்து பார்த்து அதுல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்பர் 4 இதுக்கு என்ன டைட்டில்னு கேட்கறா. அதுக்கு ஏதோ ஒரு கேவலமான டைட்டிலையும் அவ சொன்ன உடனே பரவாயில்லையே நீங்க இவ்வளோ டேலண்டடா இருக்கீங்களே அப்படின்னு நம்பர் 8க்கே சிங்சாம் போட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த பெயிண்டிங்கை தான் காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் கூட நல்லா வரையும் போல இருக்கு. இவ என்னென்னத்தையோ கிறுக்கி வச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு எனக்கு ஒரு பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறா. அப்படியே பர்ஸ் வாங்க போனவ எனக்கு பர்ஸ் மட்டும் பத்தாது கோகோவும் வேணும் அப்படிங்கிறா. என்னன்னு பார்த்தா ஒரு பொம்மேரியன் நாய்க்குட்டியும் ஆர்டர் பண்ணியிருக்கா. அந்த நாய்க்குட்டியும் அப்படியே நம்பர் 8 மாதிரி தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல புரியும். இப்போ அந்த நாய்க்குட்டியை நம்பர் 4 தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. வா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ காலில் வேற கக்கா போயிடுது. அவளால அதுக்கு சரியா ரியாக்ஷன் கூட கொடுக்க முடியல. ஏன்னா நம்பர் 8 எவ்வளவு பெரிய சைக்கோன்னு அவளுக்கு தெரியும். அதனால அது கக்கா போனதை கூட கண்டுக்காம அப்படியே மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிறா. இப்போ நம்பர் 4 சாப்பாடு கொடுக்கறதுக்காக 1ஓட ரூமுக்கு தான் போறா. அப்ப நம்பர் 1 4 பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, உங்க பல்ல புடுங்கினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு கேட்கறாரு. பரவாயில்ல விடுங்க, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்க எல்லாருமே பணத்துக்காக தானே ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். இங்க எப்படியும் நான் இருக்க எனக்கு பணம் அதிகமாக தானே போட போறாங்க, அதை வச்சு நான் பல்ல கட்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல இப்போலேருந்து நான் இந்த கேமை சீரியஸா எடுத்துக்கலான் இருக்கேன். அதனாலதான் ஏற்கனவே மனுஷ கக்கா இப்ப நாய் கக்கா வேற அள்ள வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீங்க உண்மையிலே இந்த கேம்ல சீரியஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்பர் 1 4 பார்த்து கேட்கறாரு. அதுக்காக தானே நான் இந்த ஆயா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் நான் என்ன இது ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்பனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களால ரூமை மாத்திக்க முடியும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்பர் 4 பார்த்து கேட்கறாரு. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நம்பர் 4 வந்து ஆர்வமா கேட்கறா.
ஆமா இங்க ரூமை மாத்திக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதனால நீங்க 8th ஃப்ளோரை கூட மாற முடியும் அப்படின்னு நம்பர் 4 கிட்ட சொல்றாரு. இப்ப நம்பர் 1 இந்த இடத்துக்கு வந்ததை காமிக்கிறாங்க. இவரோட நம்பரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இவருக்கு அமௌண்ட் போடுறாங்க அப்படிங்கறத இவர் நோட் பண்ணிருப்பாரு. மத்தவங்கள மாதிரி இல்லாம இவர் இங்க வந்த உடனே என்னால ரூம் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கான அமௌண்ட் 1 பில்லியன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே இந்த இடத்த விட்டு எப்ப போலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்பர் 1 தானே கம்மியா ஏர்ன் பண்றாரு, அவர்கிட்டயே நம்ம டெசிஷனை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு 1 பில்லியன் சேர்ந்தோன்னே இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் அப்படி சொன்னதே ஷோவை முடிக்கணுங்கிறதுக்காக இல்ல, இவர் ரூமை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷோவை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காருன்றதே இப்பதான் தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.